118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்களோடு தாவேகா இருக்கிறது. அதில் ஒரு இடத்தை, அதாவது 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழலில் 11 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நெறியாளர் சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, இனி உங்களிடம். அபிநயா, தற்போதைய சூழலில் தாவேகாவிற்கு 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. 108 இடங்களில் தாவேகா வென்றிருந்தாலும் 2 இடங்களில் விஜய் போட்டியிட்டு வென்றிருக்கும் சூழ்நிலையால் அவர்களுக்கு 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. தற்போது அவர்கள் காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆலோசனை சற்று தாமதமாகி இருப்பதால் அவர்களின் முடிவு விரைவில் தெரியவர இருக்கும். அப்படியே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கிடைத்தாலும் கூட மேலும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதற்கு தாவேகா முன்பாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக தான் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்ப தாவேகா முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஒருவேளை இடதுசாரிகள் விசிக்கு ஆதரவு தெரிவித்தால் மற்ற கட்சிகளோட ஆதரவு என்பது தேவையில்லை. அப்படி தரவில்லை எனும் பட்சத்தில் அவர்கள் முன் இருக்கும் வாய்ப்புகள் என்ன? இல்ல, திமுக அதிமுக 2 அணிலையும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான இடங்கள் காங்கிரஸ் தான் திமுக அணியில பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக அணியில பாத்தீங்கன்னா பாமக 4 இடங்கள் பெற்றிருக்கு. சோ இந்த 2 கட்சிகள் முக்கியமான கட்சிகள். இந்த அணியிலேருந்து ஒரு காங்கிரஸ் கட்சியும் அந்த அணியிலேருந்து பாமகவையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதரவு கேட்டா ஆதரவு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே பாயிண்ட் தாவேகா அவர்களை வெளியிலிருந்து ஆதரிக்க சொல்கிறாரா, இல்ல உள்ள அமைச்சரவைக்குள்ள சேர்க்கிறாங்களான்றதான் இங்க முக்கியமான அதிகாரம் கொடுக்கறாங்களான்றதான் முக்கியமான விஷயம். ஆனா அவர்களுக்கு திமுக அணியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிபிஐ சிபிஎம் 2 இடங்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் தேமுதிக பிரேமலதா ஒரு நம்பர் இருக்காங்க. சோ அதெல்லாம் சேர்க்கும்போது 11 நம்பரை ஈஸியா அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுக அணியில அமமுக ஒரு உறுப்பினர் இருக்கார், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர். அவர் கூட ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வரப்போற நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல விஜய்க்கு 118 இடங்களை மேனேஜ் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 அணியில இருந்து இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத நான் பாக்குறேன். அதிமுக அணியில பாமகவோ அமமுகவோ ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது திமுக அணியில காங்கிரஸ் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, லோக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது கொடுக்குறாங்கன்றது உறுதியாகி விட்டது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் போன்றவைகள் ஐயுஎம்எல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்க 2 பேர் இருக்காங்க, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா அது முக்கியம் அது இல்ல. நம்பிக்கை தீர்மானத்துல பாஸ் பண்றது, அதுல 118 உறுப்பினர்கள் ஆதரவு பெறுவது முக்கியம் இல்ல. நீண்ட கால நோக்கத்துல எப்படி ஸ்டெபிலிட்டி நிலையான ஆட்சியை கொடுக்க போறார் விஜய்ன்றதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்கன்னா முக்கியமான விஷயம். அதற்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குன்னா அவங்களுக்கு அதிமுக ஆதரவை பெறுவதை தவிர வேறு ஆதரவு கிடையாது. மேல ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 மெம்பர்களாவது இருந்தாதான் ஒரு நிலையான ஆட்சின்றது கிடைக்கும். இப்ப அதிமுக வெளியில இருந்தோ இல்ல உள்ள அமைச்சர் உள்ள சேர்ந்தோ அதிகாரத்துல பங்கு பெறும் அளவுக்கு உள்ள சேர்ந்தோ ஆதரித்தால் இந்த ஆட்சியை ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு இப்ப நம்பிக்கை தீர்மானத்தில் நம்ம வெற்றி பெற்று விடலாம். ஆனால் நீண்ட நிலையான 5 வருடம் முழுமையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் அஇஅதிமுக தான். அந்த அஇஅதிமுக ஆதரவை கோரி பெறுவது பெட்டர். இல்ல அஇஅதிமுக யாராவது மாறி வர விரும்பினால் அவர்களை என்கரேஜ் பண்ணி தாவேகாவுக்கு இருக்கிறது பெட்டர். எந்த வேலையை தாவேகா பண்ண போறதுன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். 118 எனும் எண்ணிக்கை ஆட்சி அமைக்க போதுமானதாக இருந்தாலும் நிலையான ஆட்சிக்கு இன்னும் அதிக எண்ணிக்கையிலான ஆதரவு தேவை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.